மக்களே, வெல்கம் டு சென்னை டாக்ஸ். எஸ், நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் கரெக்ட் ஆயிடுச்சு. நிறைய ரீசன்ட் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க, நர்மதா பாப்பாவோடைய ப்ராஜெக்ட். ஸோ இதே தான் நம்ம வந்து நேற்று கெஸ் பண்ணோம். ஒரே குஷியாக இருக்குது, நம்ம சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சு, பல்ப் வாங்காமா அப்படின்னு. சாப்பிட்டுதான் இப்போதான் சாப்பிட்டுட்டு ப்ரோமோ பார்த்தா ஈவன் ஹஸ்பண்டும் இன்னைக்கு அதிசயமாக சாப்பிட வந்தாங்க. ப்ரோமோ பார்த்துட்டு நான் ஒரே குஷி ஆகிட்டேன். அப்போ தான் சொன்னப்போ நம்ம சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. எஸ், நர்மதா பாப்பாவோடைய ப்ராஜெக்ட் அதை இமீடியட்டாக நாளைக்கே வந்து சப்மிட் பண்ணணும் போல. அதை எல்லாத்தையும் வந்து விஜய் வெளில இருந்து கேட்டுட்டு இருக்காரு. ஆஸ் யூஷுவல் சாரதம்மா இப்போ வந்து சொன்னா எப்படி அப்படின்னு. குமரன் வந்து நான் வேணா போய் வாங்கிட்டு வரனே அப்படின்னு சொன்னாரு. பட் கங்கா வந்து வேணாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. பட் விஜய் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம நர்மதா பாப்பா கிட்டே போய் என்ன ப்ராஜெக்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. வேக்யூம் கிளீனர். ஸோ வேக்யூம் கிளீனர் தான் அந்த பைப்பு இம்பார்ட்டன்ட் பங்கு இருக்குது. ஸோ எப்படியாவது நர்மதா பாப்பாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த நைட்லேயே போயிட்டு ஷாப்பிங் எல்லாம் பண்ணி டிசி மோட்டார் 90 வோல்ட் பேட்டரியா ஏதோ ஒன்று சம்திங் அதெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ விஜயமே போயிட்டு சர்ப்ரைஸாக யாருக்கும் தெரியாமல் வாங்கிட்டு வந்து வீட்டில் தனியாக உட்காந்து பண்ணாமல் வெறும் அந்த ஸ்பீக்கரை வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டாக வச்சு ஒரு சோக பாட்டு வீட்டில் யாரையும் தூங்க வீட்டில் மனுஷன். அதுக்கப்புறம் வந்து வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கல. இதுதான் வந்து நம்ம எடிட்டர் நேற்று கொடுத்த ஹிண்ட். சாரதாம்மா வந்து காவேரி தான் வந்து சொல்கிறாங்க டெய்லி இப்படியே பண்ணி தூங்க விடாமல் பண்ணால் என்னதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஏன் சர்ப்ரைஸாக எல்லாருக்கும் தெரியாமல் பண்ணணும்னு நினச்சிட்டு சவுண்டு மட்டும் ஸ்பீக்கரை அதிகமாக வச்சிருக்காரு தெரியல. மேபி தூக்கம் வந்துட போகுது அப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பாட்டு வச்சுக்கிட்டே பண்ணால் நமக்குமே கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக எனர்ஜி பூஸ்டர் மாதிரி இருக்குன்ற காரணத்தால ஸ்பீக்கரில் சவுண்டாக வச்சிருக்காங்க போல. எனிவேஸ், நம்மளுடைய கெஸ் கரெக்ட் ஆயிடுச்சு. சிலர் வேற பிரெக்னன்சி ட்ராக் வரைக்கும் போயிட்டாங்க. அப்படிலாம் பிரெக்னன்சி ட்ராக் கொண்டு வந்தாலும் இவ்வளோ சாதாரணமாக வராது. பிகாஸ் அது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ அசால்ட்டாக. அதுவுமே விஜய்க்கு வந்து ஃபர்ஸ்டே தெரிய வைக்கவே மாட்டாங்க. அது வந்து ஒரு மாதிரி நமக்கு பிரவீன் சார் மூலமாக நிறைய க்ளூலாம் வந்து அதுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு விஷயம் எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு நானுமே நினைக்கிறேன். பட் கன்ஃபார்மா வரும், பட் இவ்வளவு சீக்கிரம் வராது. ரொம்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.